அம்மா கடந்த 6 மாசமா தம்பிக்கும் அவர் சம்சாரத்துக்கும் பெரிய சண்டையே வந்திருக்கணுமே. ஜோசியரே, அதான் நாங்களே சொன்னோம்ல, 6 மாசமா கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மேல என்னங்கிறத சொல்லுங்க பார்த்து. சரி, இப்ப நீங்க சொன்னது மாதிரி ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டாலும் கடல்ல புயல் உருவாகிற மாதிரி அடுத்தடுத்த புயல் பின்னால இருக்குன்னுதாமா நேரங்காலம் காட்டுது. என்ன ஜோசியரை சொல்றீங்க? ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்ப அவங்க 2 பேரும் சேர்ற மாதிரி இருக்கலாம். ஆனா சேர்ற மாதிரி இருக்கிறப்ப அடுத்த புயல் உருவாகி புதுசா பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்குத்தான் ஜோசியரே, அந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அம்மா, மாங்கல்ய பலத்தை கூட்டுறதுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியத்தை பல பேருக்கு கொடுத்தோம்னா அதோட புண்ணியம் நம்ம மாங்கல்ய பலத்தை கூட்டி கொடுக்குமா. ஐயா, எதா இருந்தாலும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. உங்க பேரனோட கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு 10 ஏழை பெண்களுக்கு சீர்சனத்தை செஞ்சு இலவசமா தாலி செஞ்சு அவங்க கையாலேயே எடுத்து கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லுங்க. 10 ஏழை பெண்களுக்கு அந்த மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிறதும் அவங்க மனசார வாழ்த்துறதும் உங்க பேத்தியோட மாங்கல்ய பலத்தை கூட்டும். அன்னைக்கு நீங்க எப்படி உங்க கல்யாணத்துக்கு ஊரை கூப்பிட்டு சோறு போட்டிருப்பீங்களோ அதே மாதிரி ஊரை கூப்பிட்டு ஒரு கல்யாண விருந்து கொடுங்க. அன்னைக்கு அங்காளி பங்காளி, மாமன் மச்சனை, தெரிஞ்சவன் தெரியாதவன், உறவுக்காரன் உறவு இல்லாதவன், எதிரியா இருந்தாலும் சரி, ரோட்ல போற ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட அவங்கள கூப்பிட்டு வீட்டுல எல்லாரும் உட்கார்ற இடத்துல அவங்கள சமபந்தியா உட்கார வச்சு இவங்க கையால சாப்பாடு போட சொல்லுங்க. ஊராளுங்க வயிறார சாப்பிட்டு நீங்க காலத்துக்கும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துனா அந்த அன்னம் போட்ட புண்ணியமும் மாங்கல்ய பலத்தை கூட்டும். அதோடு சேர்த்து அன்னைக்கு நைட்டு உங்க ஊர்லயே இல்ல உங்க குலசாமிகிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு வள்ளி திருமண நாடகத்தை நடத்துங்க. அப்படி நடத்தும் போது வள்ளி திருமண நாடகத்துல முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ணிப்பாருல, அந்த மாலையை வாங்கிக்கிட்டு வந்து இவங்க 2 பேரையும் அந்த மாலையை மாத்திக்க சொல்லுங்க. அப்படி பண்ணும்போது அந்த முருகனோட அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுவும் உங்க பேத்தியோட மாங்கல்ய பலத்தை கூட்டும். அப்பாடா, இந்த 3 பரிகாரத்தையும் செஞ்சிட்டீங்கன்னா இந்த டிவியில சொல்லுவாங்கல்ல, பெரிய புயலா வந்து ஒண்ணு வலுவிழந்து போச்சுன்னு, அந்த மாதிரி பெரிய பிரச்சனையா வர வேண்டிய ஒரு விஷயம் கூட சாதாரணமா விலகி போயிடும். இத நல்லபடியா செய்யுங்க. உங்க பேரனும் பேத்தியும் நல்லா இருப்பாங்க. ராசாங்கம், நீ என்னையா சொல்ற? என்னதா, நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்லா இருக்க இந்த பரிகாரம்லாம் செய்யணும்னா தாராளமா செஞ்சுக்கலாம். சரியா. சரி, ஊர்ல சொல்லி கல்யாணமாகாத 10 ஏழை வீட்டு பெண்களுக்கு நாம இலவசமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். யார் அப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு. சரிங்கப்பா. அதுல யாரும் உங்க சொந்தக்காரவங்க இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்நியப்பட்டவங்களா தான் இருக்கணும். கண்டிப்பா ஜோசியரை அதே மாதிரி பண்ணிடலாம். அப்ப அடுத்த வாரம் நம்ம வீட்டுல கல்யாண சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சு. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொண்டாட்டியோட ஒரே பெட்ல படுத்து தூங்க போற. நீ கொடுத்து வச்ச வேண்டா. பொண்டாட்டிய ராத்திரி முழுக்க பக்கத்திலே வச்சு அழகு பார்க்கலாம். தண்ணி எடுக்க யாரு தமிழ் பண்ணுது? கருப்பண்ண சொல்லு தமிழ. அண்ணே, ஒரு உதவி வேணும்ண்ணே. என்னம்மா என்கிட்ட போய் உதவிதுன்னு கேட்டுக்கிட்டு என்னன்னு சொல்லுமா, பழக்கம் செஞ்சு போடுறேன். அண்ணே, அவுட் ஹவுஸ்ல நான் ஒரு கட்டில தூங்கிட்டு இருப்பேன்ல, ஆமா, அந்த கட்டில கொஞ்சம் ரூமுக்கு தூக்கிட்டு வரீங்களா?
எதுக்குமா? அதான் அவ்வளவு பெரிய கட்டில் அங்க இருக்குல்ல, அதுல உங்க 2 பேருக்கு இடம் பத்தலையா? இல்லண்ணே, எனக்கு அந்த கட்டில படுத்தாதான் தூக்கம் வரும். எனக்கு அந்த கட்டில மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரீங்களா? சரிம்மா, நான் எட்டு வந்துடுறேம்மா. சரிங்கண்ணே, தேங்க்ஸ். நல்லா பெரிய கட்டிலும் பஞ்சுமத்தையோட இருக்குது வேண்டாமா, இந்த கட்டில் தான் வேணுமா? என்னத்தையோ சொல்றாங்க, நம்ம செய்யணும். தமிழ், கட்டில எடுத்துட்டு வர சொன்ன, அது எதுக்கு? அதான் இம்புட்டு பெரிய மெத்த இருக்குல்ல. இல்லங்க, நான் தனியாவே கட்டில படுத்துக்கிறேன். ஏன் தமிழ், இத்துலூண்டு ரூம்குள்ள இன்னொரு கட்டளை போட்டா இடம் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்காது? பரவாயில்லங்க, நான் தனியாவே படுத்துக்கிறேன். ஆஹா, இப்ப என்ன பண்றது? தமிழ, அது தமிழ, வாங்கண்ணே. என்ன தமிழ, கட்டில எங்க போடணும்? அண்ணே, இங்கிட்டு வேணா, நம்ம அங்கிட்டு போட்டலாம். சரி, இங்க வச்சீங்கன்னா புலங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நான் அங்கேயே போட்டுறேன். இந்தாமா பேக் வச்சுக்க. கட்டளை கொண்டு வரட்டுமா வேண்டாமான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம கொண்டு வந்துட்டு இப்ப முக்கிட்டு இருக்கிறத பாருச்ச. இங்க ஒருத்தர் தனியா தள்ளி இருக்கனே, ஒத்தாசிக்கு வர வேண்டியதானே? சரி சரி, நானே தெளிக்கிறேன். பெரிய தேக்கு கட்டையா இருக்கும் போல. ஓகே தானே? சரி, வரட்டுமாம்மா? சரிங்க. சரிம்மா, மாப்பிள வரட்டுமா? சரி சரி மாப்பிள, வரேன்மா. சரிங்க. ஆஹா, நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒன்னால இருக்கு. தமிழ், என்ன நாளைக்கு என்ன நாள்னு தெரியும்ல? வெள்ளிக்கிழமை. ஏய், அது கிழமை, என்ன நாள்னு தெரியுமான்னு கேட்டேன். என்ன நாள்? படுபவி தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேப்பாளே. தமிழ், நம்ம கல்யாண நாள் தமிழ். ஓ, ஆஹா, மூஞ்சில எந்த ஒரு சந்தோஷமும் தெரியலையே. தமிழ், நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் தமிழ். அதான் சொல்லிட்டீங்களே, அப்படியே அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன இப்போ? என்ன நீ, நான் எவ்வளவு சந்தோஷமா உற்சாகத்துல சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ அதுக்கு என்னன்னு கேக்குற? ஏங்க, நமக்கு கல்யாண நாளா? நாளானிக்கா? ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஐயோ, அப்படின்னு எனக்கு சொல்ல தோணல. வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் மாதிரி அதுவும் ஒரு நாள். அதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம கல்யாண நாளுக்கு எம்பிட்டு பெரிய ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? நீ சர்வ சாதாரணமா பேசிட்ட. ஏற்பாடா? ஆமா, கல்யாண நாள கொண்டாட வேண்டாம். ஆமா, அப்பாவும் அப்பத்தாவும் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கல்யாண நாள் கொண்டாட்டம் வேற மாதிரி நடக்க போகுது. அதுக்கெல்லாம் நம்ம தயாராகணும்ல. என்னாலலாம் முடியாது. ஏய், இது எங்க அப்பா அப்பத்தா எடுத்த முடிவு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே அவங்களோட சேர்ந்து அந்த நாளை நல்லபடியா கொண்டாடுங்க. என்னாலலாம் அதுல கலந்துக்க முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. ஏய் தமிழ், என்னால நேரடியா அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அடியாத்தி, இவன் இப்படி சொல்லிட்டு போறா. ஐயோ,